பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பகுதியாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. பெண்கள் இன்றைக்கும் பல்வேறு துறை சார்ந்தும் பல சாதனைகளை எல்லாமே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த சாதனை பயணமானது எப்படி அமைந்துள்ளது என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணல் நிறைந்ததாகவே இந்த பகுதியானது முற்றிலுமாக அமைந்துள்ளது. கண்டிப்பாக அனைத்து பெண்களுக்குமே இவர்களுடைய இந்த நேர்காணலானது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக பெண்ணாளுமை பகுதி அடுத்து. நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாரம் பாரதி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்களை நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம். சாதனைகள் செய்வதற்கும் வெற்றி படிகளை தொடுவதற்கும் வயது ஒரு இல்லை என்பது உண்மையான ஒரு வரிகள் என்று தான் சொல்ல முடியும். சாதனைகள் 6 வயது பிள்ளையாக இருக்கலாம், 3 வயது குழந்தை கூட இப்போது சாதனைகளை படைத்து கொண்டு வருகிறது. அதனால் அது ஆளுமை இல்லை என்று யாராலையுமே சொல்ல முடியாது. சாதிப்பதற்கு வயது இல்லை என்பது இல்லை அப்படின்றதுக்கு பல பேர் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை பகுதியூடாக நாங்களும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்ணை தான் உங்களுக்காக அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறுபட்ட விடயங்களை கதைக்க போகின்றோம். குறிப்பாக தனியார் நிறுவனங்களில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம். அதுவே அவர்களை கல்வி கற்பதற்கு அனுப்புவதற்காக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு வரக்கூடிய கேள்விகளை பலதாக இருக்கலாம். அவ்வாறானவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான இடத்திலிருந்து எதன் மூலமாக ஒரு நல்ல விடயத்தை நாங்கள் அழைத்து செல்ல முடியுமோ அதன் மூலமாக நல்ல கருத்துக்களை வழங்குவதுதான் உண்மையான ஊடகம் என்று சொல்லுவார்கள். எனவே இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியில் அனைத்து தரமான கேள்விகளுக்குமான பதில்களோடு எங்களுடைய பாரதி நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் நிலோஜா வர்ணராஜா, வணிக பிரிவு விரிவுரையாளர், பிகாஸ் கேம்பஸ்ல இருந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்காக கடந்து வந்திருக்கின்றார். இப்போது நாங்கள் அவரின் நிகழ்ச்சியோடாக அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியோடாக உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இருந்தாலும் ஒரு தனியார் துறைன்னு பார்க்க எங்களுடைய நேரங்கள் எப்பவுமே ஒரு பொன்னானவையாக இருக்கக்கூடும். உங்களுடைய நேரங்களை செலவழித்து இவ்வளவு தூரம் வந்தமைக்காக உங்களுக்கு நன்றிகளை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, முதலில் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை கூறுங்க. நான் நிலோஜா வர்ணராஜா. நான் கல்வி கற்றது, பிறந்தது யாழ்ப்பாணம் இல்லை, ஆனால் ஃபேமிலி ஹோம் டவுன் யாழ்ப்பாணம். கல்வி கற்றது ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்குமே புத்தளம் இந்து மத்திய கல்லூரியில் படித்தேன் நான். அண்ட் அட்வான்ஸ் லெவலில் காமர்ஸ் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணி படிச்சுட்டு அதுக்கு பிறகு வணிக பிரிவிலேயே என்னுடைய முதலாவது டிகிரியையும் செய்துவிட்டு அதுக்கு பிறகு ஒரு 9 வருடங்களாக அரசாங்கத்தினுடைய இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் அக்கௌண்ட்ஸ் பிரிவிலையும் மற்றும் எல்லா பிரான்ச்சஸ்லையுமே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ கடந்த 1.5 வருஷமாக நான் பிகாஸ் கேம்பஸில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது வணிக கல்வி தொடர்பான கற்கை நெறிகளுக்கான கோஆர்டினேட்டராக, ஒருங்கிணைப்பாளராகவும் அதே மாதிரி விரிவுரையாளராகவும் பணியாற்றுறேன். கட்டாயம். இந்த அறிமுகங்கள் எப்பவுமே நாங்கள் சொல்வதை தாண்டி அவர்கள் தங்களுடைய அறிமுகத்தை வழங்குவது. இப்போது நீங்கள் கூறும்போது கூட நிறைய பேர் யோசித்திருக்கலாம், இது எங்களுடைய மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவ்வாறு இருக்கும்போது மிஸ் இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் என்று சொன்னாலே எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோமாக இருந்தால் அதனால் எங்களுக்கு பிரயோசனப்படுமா, எங்களுடைய பணம் தான் வேஸ்ட் ஆகுதே தவிர பிள்ளையினுடைய அந்த வளர்ச்சி என்பது மிக குறைவாக இருக்கிறது. இவ்வாறுன்னு சொல்லி பல விடயங்களை சொல்லி இந்த தனியார் கல்வியை கொஞ்சம் ஒதுக்க பார்ப்பார்கள். ஆனால் இப்போதைய காலத்துல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தனியார் கல்வி தான் இப்போது முன்னுக்கு கொண்டிருக்கிறது என்றதுதான் உண்மையான விஷயம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய அரசாங்க பாடசாலைகளில் நாங்கள் எங்களுக்கு தேவையான கல்வியை கற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதற்கு பிற்பாடு நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் தனியார் கல்வியை தான் நாடுகிறோம். ஏனென்று சொன்னால் தனியார் கல்வியும் எங்களுடைய அறிவுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நாங்கள் இன்னும்
நிச்சயம் எங்களுடைய முயற்சிகள் வந்து சாதனைகளாக மாறும் என்பது மாணவர்களுக்கு சரியான முறையில் பதிந்ததோ இல்லையோ, பெற்றோர்கள் மத்தியில் வந்து தனியார் கல்வி மிகப்பெரிய ஒரு இடத்தை வந்து பிடித்து விட்டது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். சரி, இவ்வாறு இருக்கும்போது ஒவ்வொரு மாணவனும் சரி, ஒவ்வொரு பெற்றோரும் சரி, முதல்ல வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல என்னுடைய பிள்ளைக்கான கல்வியையோ ஒரு கோர்ஸையோ வந்து நாங்கள் முடிக்கணும்னு சொல்லி அனுப்புகின்ற வேளையில் அவர்கள் என்ன செய்வார்களாக இருந்தால், உங்க இவ்வளவு பணம் வந்து முடிய போகிறது, எங்களால் அது சாத்தியமாகாது, நாங்கள் நிறைய தூரம் கஷ்டப்பட்டு அங்கு இங்கிருந்து கடன் வாங்கி என்னுடைய பிள்ளைக்கு கல்வியை கொடுத்தாலும் அதற்கான பிரயோசனம் வந்து கிடைக்குமா? ஒரு சர்டிபிகேட்டாக இருக்கலாம், அவர்களோட அந்த படித்த அந்த அறிவை வைத்து நாங்கள் இன்னொரு வேலைக்கு செல்ல வேணும்னு சொல்லி இருக்கலாம். இவ்வாறு இருக்கும்போது பெற்றோர்களுடைய கேள்வி இது சரி வராது, இவ்வளவு பணத்தையும் வேஸ்ட் ஆகி ஒரு கல்வி வேணுமா அப்படின்றது வந்து வேணாம் அப்படின்னு வந்து எல்லா பெற்றோர்களுமே வந்து யோசிப்பார்கள். நான் கூட கொஞ்சம் யோசிக்கக்கூடியதாக இருக்குது. இவ்வாறு யோசனை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு தனியார் கல்வியில வந்து கல்விகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசானாக நீங்க இருக்கிறீர்கள், அவர்களுக்கு சொல்லக்கூடிய விடயங்கள் என்னவாக இருக்கிறது? உண்மைதான். நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு அவங்க பிள்ளைகளை அனுப்பலாமா, அதுல பிரயோசனம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கலாம். ஆனா உண்மையை சொல்லணும் என்று சொன்னா, தனியார் கல்வி நிலையங்கள் எல்லா பிள்ளைகளாலேயும் வந்து அரசாங்க பல்கலைக்கழகத்துக்குள்ள உள்வாங்கப்பட முடியாது. ஏனென்று சொன்னா, அரசாங்க பல்கலைக்கழகம்ன்றது அட்வான்ஸ் லெவல், அதாவது எங்களோட உயர்தர கல்வியில வந்து நீங்க சித்தி பெற எல்லா பிள்ளைகளுமே 3A எடுத்தாலும் எல்லா 3A எடுத்த எல்லா பிள்ளைகளையும் வந்து எங்களால அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்குள்ள உள்வாங்க இயலாது. என்னன்னு சொன்னா, எங்களுக்கு குறுகிய அளவிலான இட வசதிதான் அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்குள்ள இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு பல்கலைக்கழகங்கள் தான் இலங்கையில வந்து இருக்குது. அந்த குறிப்பிட்ட அளவு பல்கலைக்கழகங்களுக்குள்ள குறிப்பிட்ட அளவு பிள்ளைகளால மாத்திரம்தான் அங்க போய் படிக்க முடியும். அப்ப அரசாங்க பல்கலைக்கழகத்துக்கு போகாத பிள்ளைகள் எல்லாருமே வந்து கட்டித்தனம் இல்லாதவங்களா என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க அப்படி அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆளுமை இருக்கு, திறமை இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு விரிவுரையாளரா இங்க ஜாயின் பண்ணின பிறகு நான் பார்த்த உண்மை வந்து, தனியார் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களுடைய மொழி திறமை, லாங்குவேஜ் ஸ்கில், அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேற இவ்வளவு திறமையை வச்சிருக்கிற பிள்ளையா, சில நேரங்கள்ல எங்களுக்கு சந்தேகமா இருக்கும், இந்த பிள்ளை ஏன் 3A எடுத்து கேம்பஸுக்கு போகாம விட்டது அப்படின்னு சொல்லி எங்களுக்கே சந்தேகம் வர மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இப்ப பெற்றோர்கள் நினைக்கிறாங்க அரசாங்க பல்கலைக்கழகத்துக்கு போனா தான் அது வர்த் அப்படி என்று சொல்லி, அதுல உண்மையில பெருமதி இருக்குன்னு சொல்லி, அதை நாங்க அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப இன்றைக்கு நிலைமை வந்து அது அந்த நிலவரம் வந்து மாறிக்கொண்டு வருது. என்னன்னு சொன்னா, நிறைய பெற்றோர்கள் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சு கொள்றாங்க, நிறைய இடங்களுக்கு போறாங்க. இப்ப குளோபலைசேஷன், உலகத்துல எல்லாரோடையும் தொடர்புகள் இருக்கிறதால அதிகமா வந்து நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும் என்று சொன்னா, அரசாங்க பல்கலைக்கழகத்துக்கு போறது நல்ல விஷயம். ஒரு மாணவனோ மாணவியோ அட்வான்ஸ் லெவல்ல வந்து ஒரு நல்ல சித்தியை பெற்று அரசாங்க பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்க அவன் இலங்கையினுடைய சட்டத்தின்படி உயர்கல்வி வரைக்குமே இலவச கல்வி முறை வந்து எங்களுக்கு இருக்குது. அரசாங்க பல்கலைக்கழகத்துக்கு போனா எங்களால இலவசமா எங்களோட உயர்கல்வியை வந்து தொடர்ந்து கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒருவேளை அது ஒரு போட்டி பரீட்சை, உயர்தர பரீட்சைன்றது போட்டி பரீட்சை. இப்ப அந்த பரீட்சையில வந்து அவங்களால சரியான ஒரு அந்த இடத்துக்கு போற அந்த முதல் இடங்களுக்குள்ள அவங்க வரையிலேருந்தா அதுக்காக வேண்டி அவங்க கல்வி வந்து அதோட நின்று போகணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப அதுக்காக அவங்கண்ட திறமைகளை அவைய வந்து வெளியில கொண்டு வரத்துக்கு அவைய அடையாளப்படுத்துறதுல பெரிய பங்களிப்பு வந்து தனியார் கல்வி நிலையங்களுக்கு இருக்கு. தனியார் கல்வியை நீங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க அரசாங்க பல்கலைக்கழகத்துல பெற்றுக்கொள்ற அதே டிகிரிய, அதே விஷயங்களை நீங்க தனியார் கல்வி நிலையங்களையும் பெற்றுக்கொள்றீங்க. என்ன, அவங்க கொஞ்சம் அதிகமான காலப்பகுதி எடுக்குது. அது மற்றும்படி எங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் ஒன்றும் இல்லை. சொல்ல போனா அரசாங்க பல்கலைக்கழகத்துல போய் நீங்க 4 வருஷம் அந்த டிகிரியை முடிச்சுட்டு வாரதுக்கு இடையில அந்த பிள்ளை A-லெவல்ல 3 பாடம் சித்தி இருக்குன்னு சொன்னா, HND கிட்டத்தட்ட 2 வருஷம், 1.5 இல்ல 2 வருஷத்துக்குள்ள HND முடிச்சு அங்கால 1 வருஷத்துக்குள்ள டிகிரி முடிச்சு அதே டிகிரியை 3 வருஷத்துல முடிச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வேலை வாய்ப்பை பொறுத்த மட்டுக்கும் அரசாங்க நிறுவனங்களுக்குள்ள வேலைக்கு போறதுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு, ஸ்பெஷலி வந்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்,
இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், இந்த காடர், இந்த மாதிரியான வேகன்சி கால் பண்ணிக்க மட்டும்தான் அரசாங்க பல்கலைக்கழகத்தை வந்து ப்ரையோரிட்டைஸ் பண்ணி கேட்குறாங்க. பட் இப்ப பொறுத்த வரைக்கும், இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துல டிகிரி எடுத்தாக்கள்ல இருந்து எல்லாருமே வந்து தனியார் துறையில வேலை வாய்ப்புகளை தான் வந்து அதிகமா தேடி கொண்டிருக்கிறாங்க. ஸோ தனியார் துறையில வேலை வாய்ப்புக்கு நீங்க போகும்போது உங்களோட டிகிரியில வந்து எந்த விதமான ஒரு வித்தியாசத்தையோ வேறுபாட்டையோ வந்து நீங்க இதுல காண மாட்டீங்க. அதனால நீங்க வந்து கவர்மெண்ட் அரசாங்க பல்கலைக்கழகம் தான் பெருசு, தனியார் கல்வி நிலையங்கள் வந்து பெருசு இல்லை அப்படின்ற ஒரு விவாதத்தை வந்து நாங்க கொண்டு வரதே பிள்ளைன்னு தான் நான் நினைக்கிறேன். கட்டாயம். இதை தாண்டி வந்து பார்த்தோமாக இருந்தால் இந்த அரசாங்க கற்கை நெறியில வந்து நாங்கள் 4 வருடங்கள் 5 வருடங்கள் வந்து எவ்வளவு தூரம் எங்களால போக முடியுமோ அவ்வளோத்துக்கு போய் நாங்க படிச்சு அதுக்கு பிறகு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் வந்து வீட்டுல வந்து நாங்க இருக்கிறோம். அப்பைக்கு வந்து சில மாணவர்கள் யோசிக்கிறார்கள், பேசாமல் நான் வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு சென்றிருக்கலாம். 5 வருடம் 6 வருடம் என்னுடைய கல்வியை, அதாவது என்னுடைய வீட்டு சூழ்நிலையை தாண்டியும் என்னுடைய கல்வியை முடித்து எனக்கு சரியான ஒரு வேலை கிடைக்கவில்லை. ஏன் இப்போது கூட நாங்கள் பார்க்க போனோமாக இருந்தால் எத்தனையோ பட்டதாரிகள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல தான் அதிகமாக வந்து தனியார் நிறுவனங்களை வந்து நாடுகிறார்கள். இவ்வளவு தூரம் ஒரு அரசாங்க கற்கை நெறியை கற்று அதன் மூலமாக வந்து எனக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதிரியான எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இல்லாத இந்த படிப்பே தேவையில்லை என்று சொல்லிவிட்டு புலம்பெயர் தேசங்களுக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் எத்தனையோ இருக்கிறார்கள். இப்போது லட்சக்கணக்காக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த தனியார் நிறுவனங்கள்ல வந்து கல்வியை கற்றதுக்கு பிற்பாடு 3 மாசமோ 6 மாதங்கள்லயோ சரி அவர்கள் எதிர்பார்க்க முடியாத அளவு சம்பளத்தோடு வந்து வேலை கிடைக்கிறது. இதற்கு என்ன காரணம்? அதனால வந்து என்ன மாற்றங்கள் இருக்கிறது? முக்கியமா நான் என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு பிரதானமான காரணமா இருக்கிறது வந்து மொழி, மற்றது அவங்களுடைய ஆளுமையை வெளிக்கொண்டு வர்ற சந்தர்ப்பம். பிகாஸை பொறுத்த வரைக்கும் சரி, நான் பார்த்த மட்டும் இல்ல, எங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு விஷயத்த பொறுப்பு கொடுத்து செய்ய விட்டாங்கன்னு சொன்னா அவங்க அந்த பிராக்டிக்கலாக, அதாவது அவங்க நடைமுறையில என்னென்ன பிரச்சனைகள் எதிர்கொள்ள போறோமோ அது எல்லாத்தையும் அவங்க படிக்கிற காலத்திலேயே வந்து வெளியில போயிட்டு அடிபட்டு தெரிஞ்சு கொள்றாங்க. அதே மாதிரி மொழியை பொறுத்த வரைக்கும் இப்போ 300-400 பிள்ளைகளோட ஒரே வகுப்புல, நான் உண்மையா ஒரு அரசாங்க கல்வி கற்ற ஒரு ஆள், 2க்கும் இடையிலான ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தது வந்து 300-400 பிள்ளைகளோட நாங்க கேம்பஸ்ல இருந்து படிச்சதுக்கும் இப்போ ஒரு பிரைவேட் எஜுகேஷன் செக்டருக்கு வரைக்க ஒரு 30-40-50 பிள்ளைகளோட ஒரு கிளாஸ் ரூம்ல இருந்து படிக்கல கட்டாயம் நாங்க கதைக்க வேணும். கட்டாயம் நாங்க கதைக்க வேணும். அதே மாதிரி முழுமையான கற்கையினரிகள் வந்து எல்லாமே ஆங்கில மொழி மூலமா தான் இருக்குது. ஸோ அதுக்காக வேண்டி உங்களுக்கு ஆங்கிலத்துல கஷ்டப்படுறீங்க கதைக்கிறக்கண்டா அதுக்கேற்ற தனித்தனியான கோர்சஸும் வந்து இப்ப எல்லா இடமுமே ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பொதுவாக எல்லா பிரைவேட் கேம்பஸ்லயும் இங்கிலீஷ் கோர்சஸ் வந்து வச்சிருக்காங்க. அப்ப அவங்க அந்த பேசிக்கான அடிப்படை ஆங்கில கல்வி கோர்சஸையும் அவங்களால ஒரே நேரத்துல படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட அசைன்மெண்ட்ஸ் என்ற ஒரு கண்டென்ட் வந்து இருக்கு. அசைன்மெண்ட்ஸ் என்ற கண்டென்ட்ன்றது எப்படின்னு சொன்னா, நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து உங்களோட பெறுபவர்களை வந்து ப்ராக்டிக்கல் வேர்ல்டோட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து காட்டுற மாதிரி இருக்கும். அதாவது நடைமுறையில நீங்க ஒரு ஆபீஸ்ல வந்து இப்படியான ஒரு தொழிலுக்கு போனீங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்கள், இந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்க வந்து ஆய்வு செய்து சொல்லுங்கோன்றது தான் அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட அசைன்மெண்ட் அதிகமான கிரைட்டீரியாவா இருக்க போகுது. ஸோ அந்த சந்தர்ப்பத்துல வந்து அவங்க ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனத்தை எடுத்து அது சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்யறாங்க. அதுண்ட HR எப்படி இருக்கும், அதுண்ட மார்க்கெட்டிங் எப்படி இருக்கும், அதுண்ட அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட நிதி நிறுவனங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி செய்து படிக்கலையே அசைன்மெண்ட்ல வந்து அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. இப்போ அவங்க ஒரு அதை பாஸ் அவுட் பண்ணி வெளியால போனா பிறகு ஒரு இன்டர்வியூவுக்கு போகைக்க அங்க இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று அவங்க கேட்கும் போது இங்க படிச்சது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம்
ஞாபகம் வந்துடும் டக்குண்டு. ஏன் அவை வந்து அந்த மாதிரியான சிமிலரான அதே அதுக்கு ஈக்குவலான நிறுவனங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றத படிக்கே ஆராய்ச்சி செய்து பார்த்திருப்பாங்க. அப்ப அவைக்கு வந்து அந்த இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்ற வீதம், அதே மாதிரி அந்த பயம் இல்லாம முன்னுக்கு நின்று கதைக்கக்கூடிய அந்த விதம், இதுகள் வந்து கூடுதலா இருக்கிறதால அதுக்கு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இவற்றையெல்லாம் தாண்டி மிஸ் வந்து பார்த்தோமாக இருந்தால் ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு விடயத்தை நாங்கள் முன்வைக்க வேணும் என்று சொன்னால் சரியாக வந்து இது அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்துல இருக்கிறதா, இது அரசாங்கத்தினுடைய பிராண்ட்ல வந்து இருக்குதா, இது அவ்வாறு இருந்தால்தான் இது சேர்மதியாகும், இல்லைன்னு சொன்னா ரிஜெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய விடயங்கள்ல வந்து ஒரு சாதாரணமா ஒரு விஷயம் நாங்க செய்ய போனாலே வந்து இது அரசாங்கத்துடைய பிராண்ட்ல இருந்தா தான் அது எங்களால வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இவ்வாறு இருக்கும்போது சில மாணவர்களோ சரி பல பெற்றோர்களோ வரை யோசிப்பார்களே தவிர எப்பவுமே வந்து அரசாங்கத்திடம் இருந்து வரக்கூடியது தான் நிலைக்கக்கூடியது. தற்சமயமாக எங்களிடத்திலிருந்து பெறக்கூடிய இந்த கல்வியாக இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இது எப்போது எங்களை விட்டு போகும் என்பது வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு மனநிலையிலேயே வந்து அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஓடிக்கொண்டிருக்கும். அதோட வந்து ஒரு சரியாக ஒரு புலம்பெயர் தேசத்துக்கு ஒரு பட்டதாரி மாணவனோ சரி ஒரு மாணவியோ வந்து சென்று அங்கு வந்து ஒரு அரசாங்க வேலையிலயோ சரி ஒரு தனியார் வேலையிலயோ வந்து சேரும் போது அவர் வந்து இந்த பிகாஸா இருக்கலாம், வேற துறைகள்ல வந்து படித்து அதற்கான ஒரு சான்றிதழ்களோட வந்து செல்லுகின்ற வேளையில் இது அரசாங்கத்துக்குரியதா இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து இவர்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு, இவர்கள் அங்கு மேற்கொள்ளக்கூடிய அந்த கல்விகளை வந்து இந்த சான்றிதழின் மூலம், அதாவது தனியார் துறையின் மூலம் நாங்கள் படித்து எடுத்த சான்றிதழ் மூலம் அந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு வேலையையோ சரி இன்னொரு கல்வியையோ சரி நாங்கள் மீண்டும் தொடர வேணும் என்று சொன்னால் இது எங்களுக்கு சரியாக இருக்கக்கூடிய ஒரு சான்றிதழா, இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல தனியார் கல்விகளால் கிடைக்கக்கூடிய இந்த சான்றிதழ்களை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா? நீங்க ஒரு தனியார் கல்வி நிலையத்தை முதலாவது தெரிவு செய்யும் போது அவங்களோட இப்போ அங்க இருக்கக்கூடிய வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ஸ் சொல்லி அதிகமா எல்லா தனியார் கல்வி நிலையத்திலையும் வந்து இருப்பாங்க, மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குறதுக்கு. ஸோ அவங்கள்ட்ட நீங்க வந்து முழுமையான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அது இல்லாம இப்ப நாங்க வந்து என்ன ஒரு எதுவுமே இல்லாத ஒரு உலகத்துல இல்லை, நாங்க இன்டர்நெட்ல போய் பார்த்தோம்னு சொன்னாலே இவங்க கொடுக்குற அந்த சர்டிபிகேட் என்னது, அந்த சர்டிபிகேட் வந்து எந்த கல்வி நிறுவனத்தால வழங்கப்படுது, அந்த கல்வி நிறுவனம் வந்து அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா. அதே மாதிரி இப்போ அதிகமான தனியார் கல்வி நிலையங்கள் பிகாஸ் உட்பட அதிகமான தனியார் கல்வி நிலையங்கள் வந்து கொடுக்கக்கூடிய டிகிரி வந்து யூகே லண்டன் உடைய டிகிரியா தான் இருக்குது. இப்ப நீங்க வந்து இணையதளத்துல போய் நீங்க தேடி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தின் அந்த வழங்குற டிகிரி வழங்குகின்ற அந்த யூனிவர்சிட்டியின் ரேங்கிங் வந்து உங்களால பார்த்துக்கொள்ள முடியும். அந்த யூனிவர்சிட்டியின் ரேங்க் எத்தனையாவது இடத்துல இருக்கு, அந்த டிகிரி வந்து எவ்வளவு வேர்த்ன்றதை நீங்களே வந்து இணையதளங்கள் மூலமா பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க தெரிவு செய்யக்கூடிய தனியார் நிறுவனத்துல அதுக்கண்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கான சரியான வழிகாட்டிகளை வந்து தர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதே மாதிரி டிகிரி ஒன்று நீங்க எடுத்ததுக்கு பிறகு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிகாஸை பொறுத்த வரைக்கும் HND ப்ரோக்ராம் வந்து பியர்சன் என்ற பாடி வந்து அந்த இதை வந்து அவார்ட் பண்றாங்க. அந்த HND வந்து பியர்சன் நிறுவனம் தான் அதை வந்து வழங்குறாங்க. ஸோ பியர்சன்ன்றது 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு HND ப்ரோக்ராம். அந்த HND வச்சுக்கொண்டு நீங்க 70க்கும் மேற்பட்ட நாடுகள்ல வந்து உங்களால உங்களோட வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி அதை வந்து எல்லா இடத்துலையும் அதோட ரெகக்னைசேஷன் வந்து இருந்து கொண்டே இருக்கு. அதே மாதிரி அதுக்கு பிறகு நீங்க டிகிரி செய்ய போறீங்கன்னு சொன்னா இப்போ பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது வணிகத்துறை டிகிரின்னு சொன்னா அதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி, இல்ல நீங்க அது சம்பந்தமான பயோமெடிக்கல் சயின்ஸ் சம்பந்தமான ஒரு இது செய்ய போறீங்கன்னா அதுக்கேற்ற பல்கலைக்கழகத்தை வந்து அவங்க வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்க அதை வந்து உங்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் வந்து விருப்பமோ இல்ல எந்த பல்கலைக்கழகத்தின டிகிரி வந்து வேல்யூடுன்றதை நீங்க இன்டர்நெட் மூலமாக வடிவா வந்து தெரிவு செய்து கொள்ளலாம். அதை பார்த்து அதோட வேர்த்திட் என்னன்னு வடிவா எல்லாருக்குமே தெரிஞ்சு கொள்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதால அதை பற்றி பெரிய அளவுல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
கட்டாயம். இது பெற்றோர்கள் உட்பட நான் கூட கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்தது. நல்ல ஒரு தெளிவை வந்து கொடுத்திருந்தீர்கள். சரி, அதை தாண்டி வந்து ஒரு தனியார் கல்வியில் வந்து நாங்கள் அந்த கல்வியை கற்கின்ற வேளையில் இந்த வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து ஏதோ லொட்டரி டிக்கெட் மாதிரி சில மாணவர்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வாறு கதைக்கும் போது சில பேர் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், அது அவனுடைய அதிர்ஷ்டம், சென்று விட்டார்கள், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு பேசக்கூடியவர்கள் வந்து நிறைய இருக்கிறார்கள். இவ்வாறு தனியார் துறையில் வந்து கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இவ்வாறு நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு செல்லலாம், இந்த மாத கால பகுதிக்கு வந்து உங்களுக்கு விசா தருகிறோம், இதன் மூலமாக நீங்கள் அங்கு கற்கை நெறிகளையும் வந்து மேற்கொள்ளலாம், உங்களுக்கு தேவையான ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் உங்களுடைய வேலைகளையும் வந்து நீங்கள் ஒரு 5 வருடமோ 3 வருடமோ வந்து உங்களால் செய்ய முடியும். அதை தாண்டி நாங்கள் தருகின்ற இந்த விசா வந்து முடிவு பெற்றதுக்கு பிற்பாடு நீங்கள் திரும்பியும் வரலாம், இல்லைன்னு சொன்னால் அதை தாண்டி உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து அவ்வாறுன்னு சொல்லி நிறைய தனியார் கல்வி நிறுவனங்கள்ல நான் கேள்விப்பட்ட ஒரு விடயம் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. இப்ப தனியார் கல்வி நிறுவனங்கள்ன்றது வந்து 100% வெளிநாட்டுக்கு விசா எடுத்து கொடுக்குற நிறுவனம் இல்ல. தனியார் கல்வி நிலையம்ன்றது நீங்க இலங்கையிலுடைய பல்கலைக்கழகங்கள்ல எப்படி உங்களோட உயர்கல்வியை தொடர்ந்து ஒரு டிகிரிய வாங்குறீங்களோ அதே மாதிரி எல்லாராலையும் கேம்பஸுக்கு போக முடியாம இருக்கிறதால அந்த டிகிரியை வந்து நீங்க பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு வழிமுறையே ஒழிய வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய இல்ல விசா பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஆனா அதை தாண்டி நான் தனியார் கல்வி நிலையங்களுடைய அதிகமான டிகிரி ப்ரோக்ராம்ஸ், அதிகமான HND ப்ரோக்ராம்ஸ் வந்து வெளிநாட்டு யூனிவர்சிட்டிஸ் உடைய டிகிரி ப்ரோக்ராம்ஸா இருக்கிறதால அந்த டிகிரி ப்ரோக்ராம்ஸை முடிச்சு போட்டு நீங்க மாஸ்டர்ஸுக்கோ இல்ல HND முடிச்சதுக்கு பிறகு டிகிரி செய்யறதுக்கோ வெளிநாட்டுக்கு போக விரும்புற பிள்ளைகளுக்கு அந்த நிறுவனங்கள் வந்து ஒரு பாத்வே, அதாவது போறதுக்கான ஒரு வழிகாட்டல, ஒரு கன்சல்டன்சியை வந்து செய்து கொடுக்குறாங்க. அதைத்தான் வந்து எங்கண்டையாக்கள் அவன் வெளிநாட்டுக்கு அனுப்பினம் என்று சொல்லி ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலைமை தான் இது இன்னைக்கும் காணப்படுது நான் நினைக்கிறேன். வெளிநாட்டுக்கு போய் அவங்க இப்ப இவங்க இங்க ஒரு HND முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா அவைய கண்டினியூஸா அங்க போயிட்டு டாப் அப் டிகிரியை வந்து செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும். சோ அதுக்காக வேண்டி உங்களோட விசாக்கு உதவி செய்யறதா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா உங்களோட டிரான்ஸ்கிரிப்டோ உங்களுக்கான கைடன்ஸை வழங்குறது, IELTS கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றது, இப்படியான உதவிகளை வந்து தனியார் கல்வி நிறுவனங்கள் வந்து வழங்கி கொண்டிருக்கு. அதுக்கும் வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் என்ற கன்செப்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்கள் வெளிநாட்டுல போய் உங்களோட உயர்கல்வியை தொடர விரும்பினா நீங்க வந்து அதுக்கான வழிமுறைகளை நாங்க உங்களுக்கு வழங்குறோமே ஒழிய வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் நாங்க படிப்பிக்கிறோம்ன்றது கிடையாது. நீங்க இந்த டிகிரியை வச்சுக்கொண்டு இங்கேயே தாராளமாக உங்களோட வேலையில செய்து கொள்ளலாம். உங்களோட ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்க அவங்களோட ப்ரமோஷனுங்களுக்காக வேண்டி படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு தங்களுடைய எந்த தேவைக்காக படிக்கிறாங்களோ அதை வந்து பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கும். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லக்கூடியவருடைய அந்த கல்வி நிறுவனத்துல என்னுடைய மகன் படித்தான், அவனை வந்து அந்த நிறுவனமை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டார். இவ்வாறு பேசக்கூடியவர்களுக்கும் இவ்வாறு தங்களுடைய சிந்தனைகளை மாற்றி யோசிக்கிறவர்களுக்குமாக இருக்கக்கூடிய அந்த கேள்வியை வந்து உங்களிடத்துல கேட்டு அது மிகவும் ஒரு தெளிவுபடுத்தலாக வந்து இருந்தது. சரி, இவற்றை தாண்டி வந்து இன்னொரு கேள்வி இது சார்ந்து என்னன்னு சொல்லி பார்த்தோமாக இருந்தால், ஆரம்பத்துல வரக்கூடிய மாணவர்கள், தனியார் கல்வியை நோக்கி வரக்கூடிய மாணவர்களுடைய கல்வி நிலை எவ்வாறு இருக்கும் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதுவே ஒரு 3 மாதங்கள் 6 மாதங்கள் கடந்ததுக்கு பிற்பாடு உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரிந்திருக்கும். என்று சொன்னால் ஆரம்பத்திலே நீங்கள் சொல்லி இருந்தீர்கள் 3A எடுத்து கேம்பஸ் போயிருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து இங்க வர்றான் என்று சொன்னால் அவன் ஏன் அவ்வாறு போகவில்லை என்ற ஒரு கேள்வி உங்கள் மத்தியில கூட இடப்பட்டதாக இருக்கிறது. இவ்வாறு வருகின்ற மாணவர்கள் ஆரம்பத்தில் இருப்பதற்கும் இந்த கல்விகளை வந்து கற்றதுக்கு பிற்பாடும் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மாற்றங்கள், எதற்காக அவர்கள் அந்த கல்வியில் ஆரம்பத்திலே வந்து பின்தங்கினார்கள் என்பதை தொடர்பாக கொஞ்சம் சொல்லுங்க. அப்படி என்று இப்ப ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும். அது அவங்க ஒருவேளை இப்படியும் நாங்க எடுத்துக்கொள்ளலாம். A-level படிக்கும் வரைக்கும் தாங்கள் வந்து அதுல ஒரு பெரிய ஒரு அதன் சீரியஸ்னஸ், அதன் அத்தியாவசிய தன்மையை வந்து விளங்கி கொள்ளாம இருந்ததுக்கு பிறகு A-level எடுத்தா பிறகு ஓகே, இதுக்கு நான் ஒன்றும் செய்யாட்டிக்கு நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்காட்டிக்கு நாளைக்கு என்னால சொசைட்டில எதுவும் செய்ய இயலாது என்ற ஒரு பதட்டம் இல்ல ஒரு பயம் வந்து பிள்ளைகளுக்கு வர
வரக்கூடியதாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால அவங்களுக்கு வந்து அந்த A-level எக்ஸாம் நேரத்துல 3 எடுத்துக்கொள்ளவோ இல்ல யூனிவர்சிட்டிக்கு, அதாவது அரசாங்க பல்கலைக்கழகத்துக்கு போறதுக்கான அதுக்கு கிட்டத்தட்டவான சித்தியை வந்து அவங்களால பெற்றுக்கொள்ள முடியாம இருந்திருக்கலாம். இப்ப ஒரு சில பிள்ளைகளை நாங்க பாக்குறோம், தனியார் எங்களை இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும், நான் இவ்வளவு காலத்திலையும் ஃபேஸ் பண்ணது பொறுத்த வரைக்கும், ஒரு சில பிள்ளைகள் வந்து உள்ளுக்கு வரும்போதே வந்து அவங்க உண்மையாவே ஆக்டிவான பிள்ளைகளாவே இருப்பாங்க. அவங்க இப்ப எங்க வந்துதான் ஆக்டிவ் ஆனாங்கன்றதை விட அவங்க உள்ள வரைக்குலயே அவங்க ஆக்டிவான பிள்ளைகளா இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால அவங்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு போறதுக்கான சந்தர்ப்பம் குறைவா இருந்த பிள்ளைகளா இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பிள்ளைகளை பாக்கல வரைக்குல ஒருத்தரோடையும் கதைக்க மாட்டாங்க, அப்படியே அமைதியா வந்து ஒரு இடத்துல இருப்பினம். பட் அதுக்கு நாங்க எப்படி சொல்றது, இப்ப அரசாங்க பல்கலைக்கழகத்துல நான் முதலே சொன்ன மாதிரி 300-400 பேர் ஒரேடியா வந்து இருக்கிற இடத்துல எங்களால ஒரு பிள்ளைய வந்து தனியா போக்கஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு அரசாங்க பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய எந்த விரிவுரையாளருக்கும் வந்து ஒரு பிள்ளைய வந்து தனியா போக்கஸ் பண்ணி என்ன என்று பார்க்க முடியாது. ஆனா தனியார் கல்வி நிலையங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல என்னென்ன அபிவிருத்தி இருக்குன்னு சொல்லி நாங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கிளாஸ்லயுமே எங்களால பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். இப்ப அவங்களுக்கு சில நேரம் என்ன, அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்றத வெளியில கொண்டு வர தெரியாம இருக்கலாம். அதை கொண்டு வரதுக்கு நாங்க சில நேரங்கள்ல உதவிகரமா இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா அவங்களால ஓகே என்னால ஒன்றும் செய்யலாது என்று நினைக்கிற பிள்ளைகளோட தன்னம்பிக்கையை வந்து தூண்டுற மாதிரி இருக்கும். இப்ப நாங்க நிறைய சந்தர்ப்பங்கள்ல தனியார் கல்வி நிலையங்கள்ல உள்வாங்குறதுக்கு முதல்ல அவைக்கு 1 மாதமோ இல்ல 3 கிழமைகளோ ஓரியன்டேஷன், அதாவது அவங்கள ஆரம்ப கட்ட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்கும். அதுல வந்து எந்த விதமான கற்கை நெறி சம்பந்தப்பட்டதாகவும் இருக்காது. அதுக்குள்ள பிசினஸ் பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல இன்ஜினியரிங் பிள்ளைகளா இருக்கலாம், இல்லாட்டி பயோமெடிக்கல் சயின்ஸ் பிள்ளைகளா இருக்கலாம், ஐடி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். எல்லாரையும் ஒருமிக்க வச்சு அவங்களுக்கு பொதுவான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஒன்று நடக்கும். அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல வந்து நாங்க என்னத்தை பற்றி சொல்லி கொடுப்போம்டா, ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைமைத்துவ பண்பு எப்படி இருக்கணும், நேர முகாமைத்துவம் என்றது எப்படி இருக்க வேணும், பேசிக்கான ஐடி நாலேஜ் எப்படி இருக்க வேணும், இப்படியான எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நாங்க 1 மாசமோ இல்ல 3 கிழமையோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் செஷன்ஸ் கேம்ஸ் சொல்லி போகிக்க அவங்க உள்ள வரும்போது இருந்த அந்த பயம் பதட்டங்கள் வந்து அவங்களுக்கு குறையறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா அதை வந்து நாங்க பாக்குறோம். நிறைய பேர் வந்து அதுக்கு பிறகு அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய எண்ணங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுறதையும் நாங்க வந்து பாக்குறோம். எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பிள்ளை அவங்களுக்கு உள்ளதை நாங்க வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு பாலமா இருக்கிறோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள இருக்கிறது தான் அதை வெளியில கொண்டு வரதுக்கு இல்ல அவைய சரியான ஒரு நெறிப்படுத்தலுக்குள்ள கொண்டு வரதுக்கு நாங்க ஒரு உதவியான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கிறோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். கட்டாயம் நல்ல ஒரு விளக்கத்தை வந்து நீங்க கொடுத்திருந்தீர்கள். சரி, அதை தாண்டி உங்களுடைய முதல் துறையை வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு பேச வேணும் என்று சொன்னால் 9 வருட காலமாக வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்துல வந்து உங்களுடைய வேலையை வந்து நீங்க 9 வருடம் என்பது சிறிதல்ல, நீங்கள் எத்தனையோ மெமரிஸ் வந்து உங்களிடத்துல வந்து இருக்கும். சரி, அதை விட்டு நீங்க போகும்போது ஐயோ நான் புதிய ஒரு இடத்துக்கு போறேன், அங்க என்னால சிச்சுவேஷன் எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமா, மாணவர்களை வந்து என்னால கையாள முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் நாங்க இன்னொரு இடத்துக்கு போகும்போது கடந்து செல்லுவோம். அது சார்ந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. 9 வருடமா வந்து நான் ஒரு அரசாங்க நிறுவனத்துல வந்து பணிபுரிஞ்சிருக்கிறேன். வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான ஒவ்வொரு நபர்களோடையுமே என்று சொன்னா நான் வேலை செஞ்சது வந்து இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம். நான் பிரதான காரியாலயத்துல, அதே மாதிரி பலாலி மற்றும் கட்டுநாயக்க விமான நிலையங்கள்ல, அதே மாதிரி மினிஸ்ட்ரியில, ஜப்னா பிரான்ச், வவுனியா பிரான்ச் என்று சொல்லி நிறைய இடங்கள்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நாங்க ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செய்யும் போது ஒவ்வொரு விதமான மனிதர்களை நாங்க வந்து பார்ப்போம். வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு போற எல்லாருமே வந்து ஹை ப்ரொஃபஷனல்ஸா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா அவன் கல்வி தகமையோ இல்ல அவன் பிஹேவியர்ஸையோ நாங்க எடுத்துக்கொண்டோம்டா எல்லாரும் ஒரே மாதிரி ஈக்குவலான பிஹேவியர்லயோ இதுலயோ இருக்க மாட்டேங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமான ஒரு நாளுக்கு நாள் நாங்க சந்திக்கிற மனிதர்கள் வந்து ஒருத்தர மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நாங்க அதிகமான, நான் நினைக்கிறேன் நான் கஸ்டமர்ஸோட அதிகமான ஒர்க் போயிருக்கிறேன்றதால எனக்கு வந்து அந்த துறையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வரைக்குலையும் ஓகே
மனிதர்களோட தானே நாங்க வேலைக்கு போறோம், என்ன இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலை வந்து இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்தை தாண்டி கல்வி நிறுவனத்துல ஒரு விரிவுரையாளர் என்றது உண்மையிலேயே அது வந்து ஒரு பெருமையா சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங். ஒரு விரிவுரையாளர் என்றைக்கு அது ஒரு சாதாரணமான ஒரு மரியாதையான ஒரு, இப்போ எந்த பேரண்ட்ஸ் எடுத்தோம்னா அம்மா வந்து ஒரு டீச்சர். இப்போ அவ வந்து எனக்கு இப்ப வரைக்கும் நாங்க புத்தளத்துக்கு போனா அவ மிஸ்ஸுண்ட மகள் என்ற ஒரு பேர் தான் வந்து எங்களுக்கு எப்பவுமே இருக்குது. இப்போ சின்னல்ல இருந்து என்ன கேட்டீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து என்னவா ஆகணும்ன்றதை விட என்னவா ஆகக்கூடாதுன்னு யாராவது கேட்டா டீச்சரா மட்டும் ஆகவே கூடாது என்ற ஒரு மனநிலை வந்து இருக்கும். என்னன்னு சொன்னா அம்மா முழு நேரமா டீச்சரா தான் இருப்பான், வீட்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி அவ நான் முழு நேரமா டீச்சரா தான் பார்த்து கொண்டிருந்தேன். பட் அதை தாண்டி நான் இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள வந்ததுக்கு பிறகு உண்மையிலேயே இந்த ஜாப்ன்ற தாற்பயம் என்ன, இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒரு விஷயம் நடந்து முடியல அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லிக்க கன்வே பண்ணிக்க, ஒவ்வொரு கிராஜுவேஷனும் நடந்து முடியக்க மிஸ் நீங்க இல்லையண்டா இது சாத்தியம் இல்லைன்ற அந்த வசனங்களை கேட்கல, ஓகே நாங்க எங்கட வேலையை சரியா செய்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி ஒன்று வருது. அது இந்த வேலைக்குள்ள நான் வரைக்குள்ள இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் என்ற பயம்ன்றதை தாண்டி எனக்கு இந்த துறை வந்து புதுசு. இந்த துறை வந்து புதுசு. நான் அதுக்கு முதல் வந்து நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் இல்லைண்டா ஒர்க் ஷாப் என்ஜிஓஸுக்கு ப்ரோக்ராம்ஸ் அப்படி செய்து கொடுத்துருக்கிறேன். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட அறிவுறுத்தல்கள், பாதுகாப்பான மைக்ரேஷன் எப்படி இருக்கணும் அது சம்பந்தமான ஒர்க் ஷாப் செமினார்ஸ் இருக்கு. ஆனா அதை தாண்டி இது வந்து அப்படின்னு சொன்னா ஒரு பிள்ளையோட நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் டிராவல் பண்ண போறேன். அதுவும் நான் இந்த போஸ்ட் வந்து விரிவுரையாளர் மட்டும் இல்லை, கற்கைநெறி ஒருங்கிணைப்பாளர், ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் கம் லெக்சரர். அப்ப அந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் என்ற ஜாப் ரோலையும் நான் பிளே பண்ண அந்த இடத்துக்கு வரைக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து தங்களோட ஃபீஸ் பே பண்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தங்களுக்கு மற்ற விரிவுரையாளர் பாடம் விளங்கல எல்லா கருத்து கமெண்ட்ஸும் வந்து என்கிட்ட தான் வரப்போகுது. இப்ப அதை என்னென்று ஸ்டார்ட்ல கொஞ்சம் கொண்டு போறேன் என்ற ஒரு தயக்கம் ஒன்று இருந்தது. ஆனா அதுக்குள்ள போன பிறகு எனக்கு வந்து அது இப்ப பழகிட்டுது. சரி மிஸ், இவற்றையெல்லாம் தாண்டி இறுதியா உங்களிடத்துல வந்து ஒரு கேள்வி. எல்லா துறைகள்லையும் வந்து நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள். 9 வருடம் அந்த பணியில வந்து இருந்து இப்போது வந்து ஒரு ஒரு ஒருங்கிணைப்பாளர் என்று சொன்னாலே பெரிய ஒரு கஷ்டம். அதுல வந்து எவ்வளவு பேரை வந்து சமாளிக்கணும், ஒவ்வொரு விடயங்களையும் வந்து நாங்கள் நுணுக்கமாக வந்து அறிந்து கொள்ளணும். அவர்களுடைய விடயத்தில் வந்து ஒன்றுல கூட நாங்க மிஸ் பண்ணினோம்னு சொன்னா அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து தரக்கூடியதாக இருக்கும். அதோட வந்து ஒவ்வொரு துறைகள்லையும் வந்து இந்த சவால்கள் என்பது எங்களுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் என்னதான் சவால்கள் என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் உன்னால முடியும் நீ ஓடு அப்படின்னு சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்றது, நம்மளை புஷ் பண்றதுக்கு யாரோ ஒருத்தங்க ஸ்பெஷலா இருப்பாங்க. அப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை புஷ் பண்ணி உங்களை ஓடு அப்படின்னு சொல்லி உங்களை அதிகமா மோட்டிவேட் பண்ணக்கூடியது யாரு? ஒரு ஆள் என்று சொல்ல முடியாது. எனக்கு ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. நான் எந்த இடத்துலயும் தடுமாறி போய் நீ கேட்கல, ஓகே இல்ல உன்னால முடியும் நீ பார்த்து கொள்ளலாம்னு சொல்றதுக்கு முதலாவதா என் அப்பா. அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில பர்சனலாவும் சரி ப்ரொஃபஷனலாவும் சரி நான் முகம் கொடுக்குற எல்லா சவால்களுக்கும் வந்து என்னோட கூடவே இருந்து இல்ல பார்க்கலாம்னு சொல்லி என்னோட சப்போர்ட் பண்ற ஒரு பர்சன். அதை தாண்டி எனக்கு ஒரு 2-3 ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கினா யூனிவர்சிட்டி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அவங்க சப்போர்ட்டை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ பிகாஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு கோவர்க்கர், என்னோட சப்போர்ட்டிவ் பர்சன்ஸ் ஒரு 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே எனக்கு சப்போர்ட்டிவான கட்டாயம். எப்பவுமே வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒருத்தங்க நமக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. என்ன சொன்னா நாங்க எவ்வளவுதான் எங்களால முடியும் அப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே வந்து தளர மாட்டேன், நான் எப்பவுமே விழமாட்டேன் அப்படின்னு வந்து யோசிச்சு கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நம்மளை விழுத்திடும். ஆனா விழுத்துற சந்தர்ப்பத்துல யாரு நமக்கு கை கொடுத்து நம்மளை மோட்டிவேட் பண்றாங்களோ அதுதான் நமக்கு எப்பவுமே வந்து பெஸ்ட் அப்படின்ட்டு கட்டாயம் எல்லாருக்குமே வந்து யார் ஒருத்தங்க இருப்பாங்க. அவ்வாறு உங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றது ஹாப்பி. ஒருத்தங்க கைவிட்டாலும் இன்னொருத்தங்க வந்து கை கொடுப்பாங்க அப்படின்றது தான் உண்மை. சரி மிஸ், இன்றைய நாளையும் வந்து உங்களோட கலந்து கொண்டு இந்த பாரதி நிகழ்ச்சியோடாக மாணவர்களை தாண்டி பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நிறைய கேள்விகளுக்கெல்லாம் பல பதில்களை வந்து வழங்கி இருந்தவங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு பாரதி நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி நேயர்களே, வணக்கம்.